ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான பன் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் அப்டுன்னு சொல்லலாம். நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை இன்றைக்கி போட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்லேருந்து 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரைட் சைட்குள்ளே விடலாம். ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் விடலாம். இப்போ மீதி இருக்க முடிய 3 டிவைட் பண்ணி சிம்பிள் பிரைட் போட்டுக்கலாம். எண்டு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரைடை உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ணதை ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போது சைடில் ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹேர் எடுத்து இப்படி கவர் பண்ணலாம். இந்த பிட்வீன் இருக்கிறது யூபின் குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஈஸியான பட்டர்ஃப்ளை அப்டு பண்ணியாச்சு. இது கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு, ஈவினிங் பார்ட்டி வேர் போடும்போது, ஃப்ராக்குக்கெலாம் அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுறோம், இயர் டு இயர் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இங்கே இப்போது உள்ள ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஹேரை உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஹேரை 2 டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போனிடெயில், இங்கே ஒரு போனிடெயில் போட போகிறோம். இப்போது 2 டிவைட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா ரைட்டை வந்து லெஃப்ட் சைட் போடணும். இந்த சைடில் இருக்குது இந்த பக்கம் போட போகிறோம். இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சேம் இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்க ஹேரை ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். யூபின் வச்சு உள்ளே செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபேன்சி சாரீக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி போ ஸ்டைலில் பன் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃப்ரண்ட் 2 செக்ஷன் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க முடிய பேக் சைடில் வச்சு ஒரு போனிடெயில் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்டில் செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த போனிடெயிலில் சென்டராக டிவைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மொத்த முடியும் உள்ளே போட்டு இன்வர்ட் அவுட் எடுத்துக்கலாம். கீழே வர ஹேரை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அகெயின் இதையும் 2 டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மொத்த முடியும் உள்ளே போட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இந்த ஹேர் போடுங்க. பேலன்ஸ் இருக்க முடிய 2 டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்க போகிறேன். இருக்க முடிய ஜடை போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் ஜடை பண்ணதுக்கப்புறமா லூஸாக பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி புல் பண்ணிக்கலாம். இப்படி 2 சைடு பிரைட் போட்டதுக்கப்புறமா கிறிஸ் க்ராஸாக இங்கே வச்சு டக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு யூபின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். கீழே பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அழகான மலேசியன் ஸ்டைல் அப்டு. இது நீங்கள் முகூர்த்தம்க்கு கூட போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரியல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மொத்த முடியும் எடுத்து ஒரு லோ போனி போட்டுக்கலாம். கரெக்டாக நேப் கிட்ட இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு போனிடெயில் போட்டுக்கலாம்.
செக்யூர் பண்ணிவிட்டு நடுவில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தமாக இருக்கிற முடியை உள் பக்கமாக போட்டு வெளியில் இழுத்துக்கலாம். இழுக்கும்போது ஒரு இன்வெர்டட் போனிடெயில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச்சஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா கீழே போனிடெயில் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க ஹேரை கொஞ்சம் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு சைட்லலாம் அழகாக தெரியும். இப்போது மேலேருந்து அகெயின் ஃபஸ்ட்டு போட்டிருந்த போனிடெயிலுக்குள்ளே விடுறோம். கம்ப்ளீட்டாக விடாமல் இந்த தடவை பாதியிலே ஸ்டாப் பண்ணி யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இது சைடில் ஒரு போ நம்ம எப்படி இழுத்தா வருமோ அது மாதிரி வச்சுக்கலாம். 2 பக்கமும் போ மாதிரி விரித்ததுக்கப்புறமா கீழே இருக்க முடிய ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு சுற்றி அடியில் கொண்டு வந்து யூபின் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா ஃப்ளார் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கிறிஸ்டல் ஃப்ளார் வச்சுருக்கேன். இதே மாதிரி ரியல் ஃப்ளார், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எது வேணால் வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கிறிஸ்டியன் பிரைட்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். எப்படி குயிக்காக சிம்பிளாக ஒரு பன் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் போடுறதுன்றதை கற்றுட்டோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.